நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனேன். என்ன பண்றீங்க மாணிக்கம்? வெண்டைக்காய் வறுவல்மா, பருப்பு சாம்பார், அப்புறம் இது சாதாரண சமையலாச்சே, கொஞ்சம் நல்லா ஏதாச்சும் பண்ணுங்களேன். நந்தினியும் மாப்பிளையும் வீட்டுக்கு வராங்க. அவருக்கு சேரக்கிழங்கு வறுவலும் கீரையும் பண்ணிருந்தா பிடிக்கும், அதையே பண்ணிடுறேன். சரி, அப்ப என் கிருஷிக்கு என்ன பண்ணுவீங்க? உருளைக்கிழங்கு பஜ்ஜி. தம்பி இங்க வரும்போதெல்லாம் என்கிட்ட வந்து, அண்ணன் எங்க எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பஜ்ஜின்னு கேட்பாரு. நான் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடுறேன். சரிங்கம்மா, நான் ஸ்டோர் ரூமுக்கு போய் கடலை மாவு எடுத்து வந்துடுறேன். சரி. அக்கா, இத பாருங்க. இத நான் இன்னைக்கு முதலே எடுத்து வச்சிட்டேன். போன தடவை நந்தினி வந்தப்ப நான் மறந்தே போயிட்டேன். இது எதுக்குமா சாந்தி? மறந்து போயிட்டீங்களா? நக்ஷுக்காக துணிமணி வாங்க போயிருந்தோம்ல, அப்ப கிருஷிக்காக எடுத்தோம்ல, 2 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டுக்கணும்னு. அதான் இன்னைக்கு நந்தினி கொடுத்துடலான்னு இருக்கேன். 2 பேருக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேரும் ஒரே வெயிட்ல இருக்காங்க, ஒரே ஹைட்ல இருக்காங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் யாரு கிறிஷ் யாரு டுக்குன்னு தெரியாம போயிடும். அது உண்மைதான். 2 பேரும் ஒண்ணுதானே. புள்ள வைத்து பேரணும், பொண்ணு வைத்து பேரணும், 2 பேரும் ஒண்ணுதானே. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறீங்களா? கிறிஷுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணலான்னு இருக்கேன். இல்ல அக்கா, அதை எடுக்காதீங்க. நக்ஷுக்கு பாயசம் பண்ண போறேன். உங்களுக்கு தெரியாதுல்ல, காலையில என்ன கூப்பிட்டு பாட்டி பாயசம் வேணுங்கிறா. நீங்க வேணா பாருங்க, ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே பாயசம் எங்கன்னு கேட்க போறா. அதனால கிருஷிக்கும் பாயசம் பிடிக்கும்ல, 2 பேருக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பஜ்ஜி சாப்பிட்டு போறாங்க. அக்கா, உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். என்ன சேத்தி, ஸ்பெஷல் டீயா? ஓ, பாட்டி மாதிரி அம்மா கிரீன் டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த டீல சக்கரை போடல. அக்கா இன்னில இருந்து இனிப்பு சேர்த்துக்க மாட்டாங்க. ஏமா, உங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் ஏன்? எனக்கு மாப்பிள்ளைய கூட ரொம்ப பிடிக்கும்பா. அவர் குணமாகணும், என் பொண்ணோட வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் திரும்ப வரணும். அதுக்காக எதையும் விட நான் தயாரா இருக்கேன். அம்மா, நீங்க இன்னும் என்னெல்லாம் விட போறீங்க? முதல்ல சாதம் சாப்பிடறத விட்டீங்க, இப்போ இனிப்பு சாப்பிடறத விடுறீங்க. இப்படி சாப்பிட்டா நீங்க வீக் ஆயிடுவீங்கம்மா, அப்புறம் இல்லாத ப்ராப்ளம்லாம் வந்துடும். அப்பா என்னப்பா, நீங்களாவது அம்மாவுக்கு புரிய வைக்க கூடாதா? இந்த மாதிரி பண்ண எப்படிப்பா? இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டா கடவுள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாருன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? மாப்பிள்ளை மேலையும் என் மேலையும் யாராவது ஒருத்தர் மேலையாவது அந்த ஆண்டவன் கருணை காட்டிதானே ஆகணும். சரி, வச்சிடுறேன். என்னாச்சுமா சாந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நந்தினி மாப்பிள்ளை எல்லாம் வராங்கல்ல, அதே மாதிரி அவளையும் வரியான்னு கேட்டேன். அவளும் வராளா? அவளும் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் வருவாங்க, வீடு கொஞ்சமாவது கலகலன்னு இருக்கும்ல. அக்கா, நானும் அவகிட்ட அதையே தான் சொன்னேன். ஆனா அவ என்னடானா இனிமே முன்னாடி மாதிரி கலகலப்பால இருக்க முடியாதுங்கிறா. இன்னைக்கு அவளால வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அவ மனசு கேட்க மாட்டேங்குதான். அவளால கார்த்திக்க இந்த நிலைமையில பார்க்க முடியாதுன்னு சொல்றாக்கா. மனச திடப்படுத்திக்கோ சாந்தி, திடப்படுத்திக்கோ. பாட்டி, டுக்கு டுக்கு வராமா, நீ கண்ணை தொடச்சுக்கோ. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. கண்ணை தொட. நான் சமையல் கட்டில இருக்கேன். என்ன பாட்டி? நக்ஷ், நக்ஷ், நக்ஷோட பேக் இங்கதான் இருக்கு. ஆனா நக்ஷ் எங்க இருக்கா? தேடுங்க தேடுங்க. அட, பாட்டி கண்ணுக்கு நக்ஷ் எங்க இருக்கான்னு தெரியலையே. நக்ஷ் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா? தேடலாம் தேடலாம். பாட்டியோட செல்லக்குட்டி எங்க இருக்கான்னு தேடலாம். இங்க இருக்கா, படிக்கட்டுக்கு கீழே. இல்லையே, நாங்க இல்லையே. நக்ஷ், பாட்டியால உன்னை தேட முடியலடா. நீயே வந்துருச்செல்லம். சரி, அப்படின்னா கிவ் அப்னு சொல்லுங்க. சரி,
கிவ் அப். இப்ப நீங்க உங்க கண்ணை மூடுங்க. இதோ பண்ணிட்டேன். பாட்டி ஆஹா, என் செல்லம் கிடைச்சிட்டா. நீ எங்கப்பா இருந்த? பாட்டி உன்னை எல்லா இடத்துலயும் தேடின. நீ எங்க இருந்த? இப்ப கிடைச்சிட்டல்ல. இப்ப மட்டும் எங்க கிடைச்ச? இன்னும் ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்கா. சரி இப்ப பாருங்க. அடடா, இப்ப என் நக்ஷன் நல்லா தெரியுதா? வாட செல்லம், வாட செல்லம். எங்கடா போனீங்க? பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி. பாட்டிக்கு கூட ரொம்ப பசிக்குது செல்லம். வா. நீங்க ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா? இல்லையே, ஏன் கேக்குற? அப்பயே நீங்க சாப்பிடல. இது வரைக்கும் நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டிருக்கேனா? சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் பாட்டியோட வயிறு ஃபுல் ஆகாது. நக்ஷ் சாப்பிடறத பார்த்தாதான் பாட்டிக்கு வயிறு ஃபுல் ஆகும். அம்மா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க பாட்டி? கண்டுபிடி பார்க்கலாம். பாயசம். நக்ஷ்க்கு எப்படி தெரிஞ்சது? சரி வா, கை காலா கழுவிட்டு 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரியா? எப்ப வருவீங்க? மேடம் நீங்க சொன்னீங்கன்னா நான் போகல. சரி போகாதீங்களா? ம் போங்க போங்க. அப்புறம் உன்னாலதான் என் வேலை கெட்டுச்சுன்னு ஓயாம என்ன திட்டிக்கிட்டே இருப்பீங்க. ம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பொண்டாட்டியை விட வேலை தானே முக்கியம். வந்தனா ஆரம்பத்துல இருந்து எனக்கு குடும்பம் தான் முக்கியம். இப்பவும் அப்படிதான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வேலை எல்லாமே குடும்பத்துக்காக தானே செய்றேன். தெரியும், அதுக்கு தானே உங்களை தடுக்காம இருக்கேன். சீக்கிரமா வந்துருங்க. ம். சூர்யா, அம்மா. நீ எங்கேயாவது வெளியூர் போறியா? நீ கார்லயா போற? ஆமாம்மா. ஏன்? எதுக்கு தேவையில்லாம கார்ல போகணும்? போறதுக்கு உனக்கு வேற வழியே இல்லையா என்ன? அதெல்லாம் விட வெளியூர் போக வேண்டிய அவசியம் என்ன இப்போ? இங்க எந்த வேலையும் இல்லையா? பணத்தை எப்ப வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அம்மா, நீங்க ஏம்மா இவ்ளோ பயப்படுறீங்க? அன்னைக்கு கார்த்திக்கு நடந்தது மத்தவங்களுக்கும் நடந்துரும் நீங்க பயப்படுறீங்களா? தயவு செஞ்சு உன் வாயில அப்படி பேசிடாத வந்தனா. எனக்கு எதுவும் ஆகாதுமா. ஆனா அம்மா, மறக்காம பாயசம் பண்ணி வைங்க. நான் கண்டிப்பா சனிக்கிழமை வந்துருவேன். சரி, உன்னை போக விடுறேன். ஆனா நான் சொல்ற விஷயத்த நீ கேட்டுதான் ஆகணும். என்னம்மா? நீ பாலாவை உன் கூட கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அம்மா. இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சரிங்கம்மா, உங்க இஷ்டப்படியே பண்றேன். நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நீ நல்லபடியா வரணும்னு நான் விரதம் இருப்பேன். அம்மா, அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. வந்தனா, அம்மா அப்படி ஏதாவது பண்ணா நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. உங்களால என்ன தடுக்க முடியாது. இல்ல ராதிகா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க இருக்க பெத்தவங்க குழந்தைங்க சொல்ற எல்லாத்தையும் கரெக்டா கேட்கணும். இன்னைக்கு நீ அவங்க பேச்ச கேட்டாதான் நாளைக்கு அவங்க ஏன் பேச்ச கேட்பாங்க. நியாயமா இப்ப நீ சூர்யாவை வாழ்த்தி அனுப்பி வைக்கணும். இங்க பாருப்பா சூர்யா, நீ வரும்போது உன் பொண்ணுக்கு டாய்ஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வரணும். சரிங்கப்பா. நான் உடனே மிஸ் நான் அதை பண்ணலன்னு சொன்னேன். அப்படியா? அப்ப வேற யார் பண்ணாங்க? அந்த பிரகதியா? அவ உன்னை ரொம்ப தொந்தரவு பண்றால. அடுத்த தடவை உங்க ஸ்கூலுக்கு வரும்போது உங்க டீச்சர் கிட்ட நான் இத பத்தி சொல்றேன். அப்புறம் ராஜேஷ் ஆர்யா 2 பேரும். அவங்களே ஏன் சொல்லணும்? அவங்க உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீ தானே சொல்லுவ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு. இல்ல, அவங்க கெட்ட பசங்க. நான் அவங்க கூட பேசவும் மாட்டேன், அப்புறம் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். நக்ஷ், இங்க பாருப்பா, ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும். மாட்டேன். முதல்ல நாளையில இருந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒருவேளை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புனா நான் சாப்பிடவே மாட்டேன், அப்புறம் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். என்ன நக்ஷ் இது? டுகு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. பாட்டி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. பாட்டி கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் பேசலாமா? பரவாயில்ல விடுமா, அவன் சின்ன குழந்தை தானே. இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்ட? ஒண்ணு இல்லாம இன்னைக்கு என் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம அப்பாவுக்கு மீட்டிங் வேற இருந்தது, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு நந்தினி அக்காவும் மோகனும் கூட வீட்டுக்கு வராங்கல்ல. நல்ல வேலை வந்துட்டமா. நான் டீ போட்டு கொண்டு வரவா? இல்லம்மா வேண்டாம், பரவாயில்ல. நான் பசங்களுக்காக கொஞ்சம் கேக்ஸும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி டுகு, இப்ப நீ எனக்கு சொல்லு, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற? அங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எல்லாரும் என் டிராயிங்க பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க? முதல்ல நீ உன் டிராயிங் என்கிட்ட காட்டு, நான் சொல்றேன்.
அப்பா ஏன் தூங்கிக்கிட்டே இருக்காரு? ஏன் எழுந்துக்க மாட்டேங்கிறாரு? அவர் எழுந்துக்குவாருன்னு தானே சொன்னீங்க, ஆனா எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க என்கிட்ட போய் தானே சொன்னீங்க. இல்ல நக்ஷ், உன்னோட மம்மி பொய்யெல்லாம் எதுவும் சொல்லல. உங்க அப்பா நிச்சயமா ஒரு நாள் எழுந்துப்பாரு. சின்ன பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல, எழுந்திருப்பா. மாமா வா வாங்க மோகன். நல்லா இரு. வணக்கம் சித்தி. வாமா. வணக்கம். எப்படி இருக்க அர்ச்சனா? நல்லா இருக்கேன்க்கா. ஹேய், என்ன எப்படி மோகன், இருக்க? இன்னைக்கு உங்களுக்கு லீவா? ஆமா அர்ச்சனா, இன்னைக்கு நக்ஷ பார்க்க வரல, அதான் லீவ் போட்டேன். இல்ல இல்ல, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டே இருந்துச்சு. எல்லாரோட அப்பாவும் வந்திருந்தாங்க. நானும் அப்பாவும் நிறைய கேம்ஸ் விளையாடணும். அப்ப நானும் அப்பாவும் தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். எங்களுக்கு பிரைஸ் கூட கிடைச்சது. எங்க அப்பா தான் வேர்ல்டுலயே பெஸ்ட் அப்பா. கிரிஷ், போதும்பா, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? சின்ன பையன்ல, ஒரு தடவை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நிறுத்தவே மாட்டாங்க. சரி வாப்பா, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. வா என் கூட வா. உள்ள வா நந்தினி. இதோ வரேம்மா. சித்தி, போலாம். இதோ வந்துடுறேன். சரிம்மா. சொல்லு சாம்ப், எப்படி இருக்க? அப்புறம் உன்னோட மாமா உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அது சர்ப்ரைஸ். பாக்குறியா? அதுக்கு நீ கண்ணை மூடணும். கண்ணை திறக்காத. நோ சீட்டிங். இப்ப கண்ணை தர. டடேங். பேட் அண்ட் பால் கிருஷ்ண மாரியா? அதை விட சூப்பர். ஏ, நீங்க என் கூட விளையாடுவீங்களா? அட, உன் கூட நான் விளையாடலனா உங்க அப்பா என்ன அப்புறமா அடிப்பான்டா. சரி, இதோ பாரு. முதல்லலாம் இந்த மாமா உங்க அப்பாவோட தான் விளையாடுவேன். ஆனா இனிமே உன் கூட தான் விளையாடுவேன். அப்பனா நீங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா? நிச்சயமா விளையாடலாமா? வா 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 வா. பாத்து பாத்துப்பா. அர்ச்சனா, அந்த குண்டு கிட்ட நான் நக்ஷ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. போலாமா? வா போலாம். நான் இப்ப வரேம்மா. இப்பவாவது எழுந்துருங்க கார்த்திக். மோகன் உங்களை பார்க்க இப்ப வருவாரு. நம்ம டுக்கு கூட அவர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. நீங்க இல்லாத குறை டுக்குவுக்கு தெரியக்கூடாதுன்னு அவரால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வழியிலயும் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நிஜமா கார்த்திக், இப்படி ஒரு ஃப்ரெண்டு அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைப்பாங்க. நானும் கார்த்திக்கும் கூட சின்ன வயசுல இப்படிதான் விளையாடிட்டு இருப்போம்ல. பார்க்க முடியாது. நாக்ஷ், என்னாச்சு? ஐயோ, நாக்ஷ் அங்கே நில்லு, நகராத. கிரிஜா, கண்ணாடி உடைஞ்சிருச்சு, வந்து க்ளீன் பண்ணு. வந்துட்டேன் சின்னம்மா. கிரிஷ், இந்த பக்கம் வா. ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்த்து விளையாட கூடாதாப்பா? குடு, இது குடு. இது நக்ஷோடது. கிரிஷ், உன்னோட துப்பாக்கி அங்க விழுந்திருக்கு பாரு, அதை போய் எடுத்து விளையாடு போ. நீயும் போப்பா. இங்க கண்ணாடி உடைஞ்சிருக்குல, பார்த்து எல்லாத்தையும் சுத்தமா க்ளீன் பண்ணு கிரிஜா. சரிங்கம்மா. உட்காருங்க. யாருக்கும் ஒண்ணும் ஆகல. நந்தினி, கிருஷ்ஷ தத்தெடுக்கும் போது எதுவும் முழுசா செய்யல, ஏதோ மிச்சம் இருக்குன்னு சொன்னியே, அதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆமாமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிருஷ் இப்ப உங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டான்ல? ஆமாமா, நாங்க அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போ அவனுக்கு 1 வயசு. அவன் எங்களை ஏத்துப்பானோ மாட்டானோன்னு ரொம்ப பயந்து போயிருந்தோம். எங்களோட ஒட்டுவானோ இல்லையோன்னு பயந்தோம். ஆனா இப்ப எல்லாரும் கூடயும் ஒட்டிக்கிட்டான். இவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறான். நீ எங்க அப்பாவை சாகடிச்சிட்ட, இரு நான் உன்னை சாகடிக்கிறேன். என்ன யாராலையும் சாகடிக்க முடியாது. நான் சூப்பர் பாய், தெரியுமா இல்லையா பாட்டி? ஐயோ, சூப்பர் பாய் சார், தயவு செஞ்சு உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி
உங்க மாமாவை மறுபடியும் உயிரோட கொண்டு வாப்பா. வரோம். சூ மந்திர காளி சூ. டடேங். அப்ப நானு அட வா 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 வா, 2 பேரும் சூப்பர் பாய் தான். அம்மா சரி சொல்லுங்க, இப்போ என் 2 சூப்பர் பாய்ஸ்க்காக நான் என்ன பண்ணணும்? குதிரை ஆகுங்க. எனக்கும் தான். 2 பேருக்கும் குதிரை தான் வேணுமா? சரி சரி, உங்க மாமா இப்ப 2 பேருக்காகவும் குதிரை ஆக போறேன். வாங்கடா வாங்கடா வாங்கடா. இன்னைக்கு கிறிஷோட ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டேவா. சீக்கிரமே டுகுவோட ஸ்கூல்லயும் அப்படி நடக்கும். நீங்க போவீங்கல்ல கார்த்திக்? அவ ரொம்ப சந்தோஷப்படுவான். நீங்களும் தான். நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. எவ்வளவு மாறி போயிடுச்சு தெரியுமா? ஸ்கூல், படிப்பு, நீங்க எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்தே கத்துக்கணும். உண்மையதான் சொல்றேன். இப்ப சீக்கிரமா நீங்க எழுந்துருங்க கார்த்திக். நான் சொல்றத கேக்குறீங்கல்ல? நீங்க உங்க பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவனுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க. அதனாலதான் சொல்றேன், எழுந்துருங்க. உங்க நக்ஷ்க்கு உங்களோட அரவணைப்பு இப்ப ரொம்ப தேவைப்படுது. எங்களுக்கும் தான். என்ன அர்ச்சனா, உங்க பேச்சுவார்த்தை இப்போதைக்கு முடியாது போல இருக்கு. எங்க பாரு அர்ச்சனா, நான் கார்த்திக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. அடடே கார்த்திக், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்களும் அண்ணாவும் சேர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி கொடுத்தீங்களே பார்க்கல. நல்லா இருக்கா அர்ச்சனா? ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ சோ மச் அக்கா. இதை நான் இங்கே வச்சிடுறேன். கார்த்திக் பக்கத்திலேயே இருக்கட்டும். இப்ப கொஞ்ச நேரம் என் தம்பி கிட்ட நான் பேசலாமா? உட்காருங்க. எப்படி இருக்க கார்த்திக்? நம்ம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சுல? தப்பெல்லாம் என்னோடதுதான். என்ன பண்றது? கிறிஷோடவே இருக்கேன். டைம் போறதே எனக்கு தெரியல. அவன் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான். அவனுக்கு உன்ன மாதிரி அடிக்கடி பசிக்குது. உனக்கும் அப்படித்தானே பசிக்கும்? சில நேரத்துல அவனை பார்க்கும்போது உன்னை சின்ன வயசுல பாக்குற மாதிரியே இருக்கு எனக்கு. நக்ஷ பார்க்கும்போது சரி, கிறிஷ பார்க்கும்போதும் சரி, 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்காங்க, நம்மள மாதிரியே. கார்த்திக், அர்ச்சனாக்கு தன்னம்பிக்கை அதிகம். அவ மனசுக்குள்ள கஷ்டத்தை எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கா. அவ இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்க முடியாது. பாவம், தான் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை யாருகிட்ட சொல்லுவா? யாரா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு துணை தேவைப்படும்ல கார்த்திக். ப்ளீஸ் நீ சீக்கிரம் எழுந்துரு. உன் அர்ச்சனாவுக்காக நீ எழுந்துதான் ஆகணும். உன் அர்ச்சனாவுக்காக எழுந்துரு கார்த்திக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெரி குட் வெரி குட். இது பார், பேட்டால இப்படி அடிக்கணும். எப்படி? இப்படி. அப்படிதான். அப்புறம் வந்தனா அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வந்து அது ஒண்ணுல சும்மாதான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, இப்பதான் ஆரம்பிச்சாங்க. நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். சித்தி தான் போன் எடுத்தாங்க. அப்பவும் பூஜை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால பாவம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறி போயிடுச்சு பாத்தியா? அர்ச்சனா ப்ளீஸ், முதல்ல இப்படி எல்லாம் நினைக்கிறத விட. சரி நீ சொல்லு, டுகு எங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்? பார்க்ல தானே இருக்கீங்க? போவே இல்ல. அது வந்து நந்தினி அக்காவும் மோகனும் வந்திருக்காங்க. அப்படியா? அப்படின்னா கிறிஷ் கூட வந்திருப்பால. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒண்ணும் இல்ல, கிறிஷ் பெரியம்மா கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் டுகு மோகன் கூட விளையாடிட்டு இருக்கான். உனக்கே தெரியும்ல, மோகன் வந்தாலே போதும் இவன் அவரை விடவே மாட்டான். மோகனுக்கும் டுகுன்னா ரொம்ப இஷ்டம். கார்த்திக் இல்லாத குறை தெரியக்கூடாதுன்றதுக்காக நிறைய முயற்சி பண்றாரு. முதல்ல அவர் கார்த்திக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு. இப்ப டுகுவுக்கு அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஒன்னு சொல்ல அர்ச்சனா, டுகு ரொம்ப கொடுத்து வச்சவன். தெரியல வந்தனா, நான் இத டுகுவோட அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிறதா இல்ல அவனோட அப்பா இருந்தும் கூட அவன். போதும் போதும் அர்ச்சனா, இதுக்கு மேல அப்படி எல்லாம் பேசாத. அதுவும் நீ இப்படி பேசுறத கேட்க நல்லா இல்ல.
இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி கூட உன் நம்பிக்கை நீ எழுந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி பேசுற? எங்க பாரு, உன் நம்பிக்கைய கார்த்திக் கிட்ட நீ தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கா? கார்த்திக் சீக்கிரமே எழுந்து டுக்கு கூட விளையாடுவாரு. ஒரு டீம்ல கார்த்திக்கும் டுக்குவும் இருப்பாங்க, இன்னொரு டீம்ல கிறிஷும் மோகனும் இருப்பாரு. உனக்கு இந்த பேட் எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு இத மாமா தான் கொடுத்தாரு. இல்ல, அவர் என்னோட அப்பா. அவர் பேட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா அது எனக்கு மட்டும்தான். கூட என்கிட்ட. இது என்னோடது. என்னது? என்னோடது. இல்ல, என்னோடது. கூட என்னது? அட என்னாச்சு? வந்தனா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? சரி. அட கிறிஷ் எதுக்கு கத்துறான்? கிறிஷ், டுகு, என்ன கிறிஷ் ஆச்சு? என்னாச்சு? எழுந்துருப்பா. ஒண்ணுல பத்திரமா எழுந்துரு. ஏன்டா என்ன அடிச்ச? ஐயோ வேண்டாம் கிறிஷ், வேண்டாப்பா. அப்படியெல்லாம் யாரையும் அடிக்க கூடாது. அப்பா, டுகு, இந்த மாதிரி தான் கிறிஷ போட்டு அடிப்பியா நீ? அவன்கிட்ட சாரி சொல்லு. டுகு, நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன்கிட்ட சாரி சொல்லு.